வணக்கம். இது வழக்கு. காரில் இருந்து இறங்க விடாமல் கொல்லப்பட்ட கவுன்சிலர் முருகன். டோர் ஓபன் கார்ல இருந்து வெளியில ஓடிக்கிறாரு. ரொம்ப கிட்டதான் வீடு, மாமியார் வீடு பக்கத்துலதான் இந்த மர்டரே ஆயிக்குது. பதற வைக்கும் சம்பவத்தின் பின்னணி. அன்னைக்கு டிரைவர் கிடையாது, அந்த பையன் கிடையாது, கூட 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த திடலின் குறிப்பிட்ட இடத்தை பகிரங்கமாகவே காட்டிக் கொடுத்தது அங்கு வைக்கப்பட்டிருந்த மலர் மாலை. அதற்கு முன்தினம் அங்கே நடந்த படுகொலை சம்பவம் அந்த பகுதியையே அலறவிட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளரும் ஆவடி பெருநகராட்சியின் 36வது வார்டு கவுன்சிலராகவும் இருந்து வந்த லயன் முருகன் என்கிற முருகனைத்தான் காருக்குள்ளேயே வைத்து வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். கார் முழுவதும் ரத்தம், கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தன. அந்த இரவு அவ்வளவு பயங்கரத்தை தன்னுள் புதைத்திருந்தது. ஊரே பதற்றத்துடன் கிடக்க விடிய விடிய பரபரப்பு தொற்றிக் கிடந்தது. அங்கு என்ன நடந்தது என்பதை விசாரிக்க அவரது வீட்டுக்கே சென்றோம். அந்த பகுதி முழுக்க அவருக்கு இரங்கல் பேனர்களும் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்க வீடே சோகத்தில் மூழ்கி கிடந்தது. கட்சி பிரமுகர்களும் தொண்டர்களும் துக்கம் விசாரித்துவிட்டு நகர்ந்தனர். அவர் ஏன் கொலை செய்யப்பட்டார், என்ன காரணம் என்பதுதான் அனைவரது கேள்வியும். இந்த சந்தேகத்தை அவரது மனைவியிடமே கேட்டோம். மர்டர் பண்ணது அந்த பீப்பிள் இங்க லோக்கல் பீப்பிள் கிடையாது. they are the hired person and some strong enmity might be there. இது ஒரு strong person இது பின்னால கண்டிப்பா இருக்கான். அவன் காசு கொடுத்துதான் இது பண்ணிக்கலாம், மர்டர் பண்ணிக்கலாம். இது கன்ஃபார்மா தான் தெரியுது. இதுல இந்த விட்னஸ் அந்த கீ ரமேஷ் தான். ஏன்னா அவன் தான் அன்னைக்கு கார்ல கூட இருந்தான். சோ அவனுக்கு எல்லாமே தெரியும் அன்னைக்கு யார் வந்தது, இதுக்கு வந்தது. அவன் அட்லீஸ்ட் அவன் ஒரு குட் ஃப்ரெண்ட் இருந்தா, ஒரு ஆள் சாவுறான் அவனை விட்டுட்டு நம்ம ஓடலாமா? அது மாதிரி அவன் அது மாதிரி பண்ணிக்கூடாது. அவன் டோர் ஓபன் பண்ணின்னு ஓடிட்டான். சரி ஓடி இருந்தா கூட அட்லீஸ்ட் அவர் சேவ் பண்ண சொல்லிட்டு அவன் ஒரு கொஞ்சம் தூரம் வந்து கூட பப்ளிக்க கொஞ்சம் இது பண்ணிருக்கான். அது கூட பண்ணாத அவன் ரொம்ப தூரம் போயிட்டு அவன் போலீஸ கால் பண்றான்னா, சோ ஹி மைட் பி இன்வால்வ் இன் தட் கேஸ். ஆவடியை அடுத்து சேக்காடு, அண்ணா நகர், MRF நகரில் தனது மனைவி விஜயலட்சுமி மற்றும் மகனுடன் வசித்து வந்தவர் முருகன். சுமார் 45 வயது மதிக்கத்தக்க இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளராகவும் ஆவடி பெருநகராட்சியின் 36வது வார்டு கவுன்சிலராகவும் இருந்து வந்தார். இந்த நிலையில் சம்பவ நாளன்று தனது நண்பர் ரமேஷ் என்பவருடன் அருகே இருந்த விளையாட்டு திடலில் காரில் அமர்ந்தபடியே மது அருந்திக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம கும்பல் அவரை வெட்டி சாய்த்திருக்கிறது. இந்த கொலை சம்பவம் குறித்து பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை சொல்கிறார் முருகனின் மனைவி விஜயலட்சுமி. யார் யார் மீது அவர் சந்தேகப்படுகிறார் என்பதை தெளிவாக சொன்னார் நம்மிடம். ஒண்டியா இருக்காரு, கூட ஆள் யாரும் கிடையாது, ஈவன் டிரைவர் கூட கிடையாது, இருட்டா இருக்குது. அவரு கார் வச்சுக்கிற பொசிஷன் கூட தட் வாஸ் ராங். கார் நேரா இப்ப அவர் ஃப்ரண்ட்லயே வால் இருந்தது. அவரு கார் ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட ட்ரை பண்ணிக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ண கூட ஃப்ரண்ட்ல வால் இருக்குது, அவர் பேக் சைட்ல தான். அப்போ வரைக்கும் இந்த ஆள் கூட டோர் ஓபன் பண்ணி எஸ்கேப் ஆன. அதுக்குள்ள அவங்க உள்ள வந்து அவர் ஃபர்ஸ்ட் அட்டாக் மெயின் ஹெட் கிட்ட போட்டுது. அவர் அன்கான்சியஸ் ஆயிட்டு அவரை வெளியில இழுத்து போட்டு அதுக்கப்புறம் அவன் இஷ்டமா ஒரு அனிமலை வெட்டுற மாரி ஹஸ்பண்ட் வெட்டிருக்காங்க. இதோ இந்த மண்டபம் கட்டும் விவகாரத்தில்தான் தனது கணவர் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று
சந்தேகிக்கிறார் முருகனின் மனைவி விஜயலட்சுமி. அதற்கும் அவரிடம் காரணம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது. அன்னைக்கு அவர் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முதல்ல சார் அவரு ஒரு மண்டபம் கட்டின்னு இருக்கிறாங்க. சோ அதுக்கு ஒரு ஆளுக்கு பதவி கொடுக்கணும் சொல்லிட்டு இந்த பிரச்சனை ரொம்ப நாளா ஓடி இருந்தது. அது ஏபிஎஸ் சொல்லிட்டு ஒரு இருந்தாரு சார். அவர் தான் அந்த ஒரு மண்டபம் கட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கட்சிக்காக ஒரு மண்டபம் கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு கம்யூனிட்டி ஹால் மாரி அது. சோ அதுல எல்லாம் ஒரு 60 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அந்த அமௌண்ட் டொனேட் பண்ணி அந்த மண்டபம் கட்டிக்கிறாங்க. பட் அதுக்கு மெயின் டிசிஷன் எடுக்கிறது மை ஹஸ்பண்ட் ஆன்லி. சோ அதுல எல்லாம் என்னன்னா ஏபிஎஸ் சொல்லிட்டு அவர் தான் அதுக்கு பெரிய தலைவரா வச்சிருந்தாங்க. அவர் ஏஜெட் மேன். அவர் நல்லா பாத்துக்கினாரு அது. சோ அவர் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு சொல்லிட்டு அந்த போஸ்ட் வேக்கண்டா இருந்தது. சோ அந்த போஸ்டுக்காக இந்த ஃபைட்டிங்கு சில மெம்பர்ஸ்னால ஆயிட்டு இருந்தது. சோ இது கூட மெயின் பிரச்சனை ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்தது சார். சோ அன்னைக்கு இன்சிடென்ட் ஆச்சு. அன்னைக்கு கூட அவர் வீட்டுக்கு வந்தார் 9 o'clock. அவர் வீட்டுக்கு வந்தாரு. அவர் வீட்டுக்கு வரும்போது கூட அவர் போன் பேசினே வந்தாரு. அந்த போன்ல கூட அந்த மண்டபம் பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க கொஞ்சம் பேசுங்க, நான் அந்த விஷயம் எடுத்தாயே என்கிட்ட சண்டைக்கு வராங்க, அவங்க கிட்ட பேசுங்க சொல்லின்னு அவரு அந்த மண்டபம் பத்தி தான் சொன்னாரு. ரியல் எஸ்டேட் தொழிலிலும் கொடிகட்டி பறந்திருக்கிறார் லயன் முருகன். இந்த நிலையில் அவர் அரசியலில் இறங்கி ஊர் பிரச்சனைகளுக்கு உதவியதாக சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவரது வளர்ச்சி பிடிக்காதவர்கள் கொலை செய்து விட்டதாக சொன்னார்கள். வந்திருக்கு ஏன்னா அவர் த்ரெட் அது மாதிரி வந்து கண்டிப்பா அலர்ட் ஆயிடுவாரு சார். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல அப்படிதான். எலெக்ஷன் டைம்ல அவரை நிறைய பேர் இப்ப ஆனந்த் அவன் பேர் பால் ஆனந்த் சொல்லிட்டு இவர் அகேன்ஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டில அவன் என்ன ஏஐடிஎம்கே. மை ஹஸ்பண்ட் வாஸ் இண்டிபெண்டன்ட் பிஎஸ்பில இருந்து இருந்தா. இவர் ஜெயிக்கிறாரு லாஸ்ட் ஸ்டேஜ் ஓட்டிங் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இவர் ஜெயிக்கிறாரு தெரிஞ்சுட்டு இவரை அடிக்க வந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. 20 people இவர் அட்டாக் பண்ணிட்டு வந்தாரு. அப்போ இவர் எஸ்கேப் பண்ணி ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து குச்சி தப்பிச்சாரு சார். சோ அந்த அனிமிட்டி கூட இருக்கலாம். இந்த மர்டர் கேஸ்ல இன்வால்வ் இருக்கலாம். சோ அவங்களுக்கு கூட போலீஸ் சொல்றாங்க நாங்க இன்கொயரி பண்ணிட்டோம், நாங்க எல்லாம் பண்ணிட்டோம், இன்னும் எந்த க்ளூ கிடைக்கல, நாங்க பாக்குறோம், நாங்க பிடிச்சிருக்கோம். காரில் இருந்து இறங்க விடாமல் கொல்லப்பட்ட கவுன்சிலர் முருகன் டோர் ஓபன் கார்ல இருந்து வெளியில ஓடிக்கிறாரு. ரொம்ப கிட்டதான் வீடு, மாமியார் வீடு பக்கத்துலதான் இந்த மர்டரே ஆயிக்குது. பதற வைக்கும் சம்பவத்தின் பின்னணி. அன்னைக்கு டிரைவர் கிடையாது, அந்த பையன் கிடையாது, கூட 2 பேர் இருந்திருக்காங்க. ரியல் எஸ்டேட் தொழிலிலும் கொடிகட்டி பறந்திருக்கிறார் லயன் முருகன். இந்த நிலையில் அவர் அரசியலில் இறங்கி ஊர் பிரச்சனைகளுக்கு உதவியதாக சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவரது வளர்ச்சி பிடிக்காதவர்கள் கொலை செய்து விட்டதாக சொன்னார்கள். 10 வருஷமா கவுன்சிலரா இருக்காரு. அவர் நின்னது பார்த்தாக்கா பொது தொகுதியில தான் நின்று ஜெயிச்சிருக்காரு. பொதுமக்களுடைய பெரிய ஆதரவு இருக்கிறதால அவர் எந்த தொகுதியிலையும், ஆவடியில 48 வார்டு இருக்குதுன்றதால எந்த தொகுதியிலையும் நின்னா ஜெயிக்கிற அளவுக்கு மக்கள் செல்வாக்கு படைச்சவர். அவர் கவுன்சிலராகவும் 10 ஆண்டுகள் கவுன்சிலராகவும் தொழில் பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட்ன்ற தொழில் செய்துட்டு வந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு மகன். கட்சியில மாநில செயலாளரா இருக்காரு. அவருக்கு விரோதின்னு யாரும் கிடையாது, எல்லார்கிட்டயும் நல்லா அன்பா பழகுவாரு. அவருடைய வளர்ச்சி பிடிக்காத யாரோ இந்த கொலை செய்து. ஊர் மக்களுக்கு உதவி செய்யவே தனது கணவர் தன்னை PhD வரை படிக்கச் சொன்னதாக கூறும் விஜயலட்சுமி கணவரை கொன்றவர்களை விடக்கூடாது என்றே கேட்டுக்கொண்டார். நீங்க கூட இதெல்லாம் பண்ணும், எஜுகேஷன் இதெல்லாம் பண்ணும், ஸ்கூல் ஓபன் பண்ணோம், நம்ம சோசியல் சொசைட்டிக்காக நம்ம இன்னைக்கு பிறந்த நாளைக்கு செத்து போட்டோம், அது மாதிரி இல்லாத நம்ம ஊருக்காக இதெல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இல்லைன்னா ஒரு காலேஜ் ஓபன் பண்ணும், அதுக்காக நீ கண்டிப்பா PhD பண்ணி ஆகணும் சொல்லிட்டு அவனை ரொம்ப போஸ்ட் பண்ணாரு. நீ கண்டிப்பா PhD பண்ணும், நீ நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி நெட் எக்ஸாம் ஜஸ்ட் நான் உட்காந்து பார்த்தேன். அப்படி வருது கொஸ்டின்ஸ் வருது. அதாவது எப்படின்னா புவர் பீப்புள் அப்படின்னு சொன்னாலே ஓடி போய் உதவி செய்வார். இப்போ கோடீஸ்வரன் உதவி கேட்டா கூட அந்த ஹெல்ப் சின்னதா செய்ய மாட்டாரு. சின்னதா எவனாச்சும் ஒருத்தன் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே என்னப்பா படிக்கணும், எங்க படிக்கிற, எல்லா எஜுகேஷன் லோன்ல இருந்து எல்லாமே நான் வாங்கி தரேன், நீ வா, என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்றது அவரோட எல்லா அப்ரோச்சுமே. அப்படின்னா எஜுகேஷன் லெவல்ல தாழ்த்தப்பட்டவங்களை உயர்த்தணும் மட்டும்தான் அவரோட எண்ணமே, குறிக்கோள்.
பட் வந்துட்டு இப்ப சமீப காலமா என்னன்னா ரொம்ப 45வது வார்டுன்னு ஒரு ஏரியா இருந்தது அந்த பட்டாபிராம்ல. அந்த ஏரியால வந்துட்டு அங்க இருக்கிறதுல நல்ல டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டாரு. அவர் பிறந்த ஊர் இந்த ஊர்ல நான் வந்து செய்யணும், அப்படி எனக்கு அது மட்டும் தான் லட்சியம். இந்த ஊருக்கு ஏதாவது நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டி கூட நான் வந்து இதுல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கட்சிக்காக மண்டபம் கட்டும் பிரச்சனையில் குழுவில் இருந்தவர்களிடையே ஏற்பட்ட எதிர்ப்புதான் கொலைக்கான முக்கிய காரணமாக கூறும் முருகனின் மனைவி விஜயலட்சுமி ரியல் எஸ்டேட் விவகாரத்திலும் தனது கணவருக்கு எதிர்ப்பு இருந்து வந்ததாக கூறுகிறார். ஒன்னு பாலிட்டிக்கல் இஷ்யூ, ரெண்டாவது இந்த லேண்ட், ஏன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருந்தது, சோ அதுல கூட இருக்கலாம். சோ லாஸ்ட்லி இத ஒரு லேண்ட் இருந்தது, அதுல லேண்ட் டீல் இருந்தது, தனசேகரன், பரத், அதுக்கப்புறம் இது ஜோசப் மீடியேட்டர் இருந்தாரு, இவங்க எல்லாம் சேர்ந்து கூட அந்த ஒரு லேண்ட் டீல்ல இந்த அதுல என் ஹஸ்பண்ட் கூட இருந்தாரு சார். சோ இது மாரி லேண்ட் இஷ்யூ இருக்கலாம், பாலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கலாம், மெயின் இது இந்த மண்டபம் கூட ஒரு ரீசனா இருக்கலாம். அவர் போகும்போது டிரைவர் கூட இல்ல சார், ஒரு ஆந்தோனி சொல்லிட்டு ஒரு இவருக்கு பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட், அவர் டீடைல் எல்லாமே அந்த பையனுக்கு தெரியும் சார். அவன் ஆல்வேஸ் அவர் வீட்டுக்கு வந்தா அந்த பையன் இவரை விட்டுட்டு தான் அவன் வீட்டுக்கு போவான். சோ எல்லா பர்சனல் வியூஸ் தட் பாய் நோஸ். எனக்கு தெரியாது கூட அந்த பையனுக்கு தெரியும். சோ அன்னைக்கு டிரைவர் கிடையாது, அந்த பையன் கிடையாது, கூட 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த ஆளு கூட கார்ல 2 பேர், ரமேஷ் அவரு, அவங்க வைஃப் தான் ஆவடி கவுன்சிலரு, பட் இவரு தான் அந்த ஒர்க் எல்லாம் பாக்குவாரு. அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் கூட அவர் இருந்திருக்காரு. அந்த அட்டாக் பண்ணும்போது அந்த ஆளு வீட்டுக்கு மீன்ஸ் டோர் ஓபன் கார்ல இருந்து வெளியில ஓடிக்கிறாரு. அவர் அட்லீஸ்ட் அங்கிருந்து கிட்ட, ரொம்ப கிட்டதான் வீடு, மாமியார் வீடு பக்கத்துலதான் இந்த மர்டரே ஆயிக்குது. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் ரன் ஆன் தட் வே. அந்த பக்கம் ஓடி கூட அந்த ஆள் கட்டிருந்தா அங்க பப்ளிக் அட்லீஸ்ட் வந்திருந்தா கூட அவரை சேவ் பண்ணிருந்துக்கலாம். பட் அந்த ஆளு ரொம்ப தூரமா ஓடிக்கிறாரு. ரொம்ப தூரம் ஓடினதுக்கு அப்புறம் தான் he has called the police 100க்கு கால் பண்ணிக்கிறாரு. கார் ஓட்டுநரையும் அவரது உதவியாளரையும் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டு தனது நண்பர் ரமேஷுடன் காரில் அமர்ந்திருந்த போதுதான் மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த மர்ம நபர்கள் முருகனுடன் தகராறு செய்து வெட்டியிருக்கிறது. அவர் கொலை செய்யப்பட்ட போது அங்கிருந்து தப்பி வந்த ரமேஷ் மீதுதான் அதிகம் சந்தேகிக்கிறார் முருகனின் மனைவி விஜயலட்சுமி. இன்னைக்கு அவர் போகும்போது டிரைவர் கூட இல்ல சார், ஒரு ஆந்தோனி சொல்லிட்டு ஒரு இவருக்கு பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட், அவர் டீடைல் எல்லாமே அந்த பையனுக்கு தெரியும் சார். அவன் ஆல்வேஸ் அவர் வீட்டுக்கு வந்தா அந்த பையன் இவரை விட்டுட்டு தான் அவன் வீட்டுக்கு போவான். சோ எல்லா பர்சனல் வியூஸ் தட் பாய் நோஸ். எனக்கு தெரியாது கூட அந்த பையனுக்கு தெரியும். சோ அன்னைக்கு டிரைவர் கிடையாது, அந்த பையன் கிடையாது, கூட 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த ஆளு கூட கார்ல 2 பேர், ரமேஷ் அவரு, அவங்க வைஃப் தான் ஆவடி கவுன்சிலரு, பட் இவரு தான் அந்த ஒர்க் எல்லாம் பாக்குவாரு. அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் கூட அவர் இருந்திருக்காரு. அந்த அட்டாக் பண்ணும்போது அந்த ஆளு வீட்டுக்கு மீன்ஸ் டோர் ஓபன் கார்ல இருந்து வெளியில ஓடிக்கிறாரு. அவர் அட்லீஸ்ட் அங்கிருந்து கிட்ட, ரொம்ப கிட்டதான் வீடு, மாமியார் வீடு பக்கத்துலதான் இந்த மர்டரே ஆயிக்குது. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் ரன் ஆன் தட் வே. அந்த பக்கம் ஓடி கூட அந்த ஆள் கட்டிருந்தா அங்க பப்ளிக் அட்லீஸ்ட் வந்திருந்தா கூட அவரை சேவ் பண்ணிருந்துக்கலாம். பட் அந்த ஆளு ரொம்ப தூரமா ஓடிக்கிறாரு. ரொம்ப தூரம் ஓடினதுக்கு அப்புறம் தான் he has called the police 100க்கு கால் பண்ணிக்கிறாரு அவரு. இந்த கொலை வழக்கு தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வருகிறது ஆவடி காவல்துறை. சந்தேகத்தின் பேரில் இதுவரை 30க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியும் இருக்கிறார்கள். சமீப காலமாக ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வரும் செய்தி அந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களை கலக்கமடைய செய்திருக்கிறது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம். அன்றாட உபயோக பொருட்கள் தொடர்பாக பலவிதமான விளம்பரங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் கொடுக்கப்படுகிறது. அந்த பொருள் வாங்கிய பின்னர் அதில் சில குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைபாடுகள் தீர்வு செய்யப்படாத தருணத்துல என்ன மாதிரியான பரிகாரத்தை ஒருவர் பெற முடியும்? ஒரு நுகர்வோராக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது ஏற்கனவே உள்ள வசதிகளை மிஞ்சிய வகையில இருப்பதற்காகவும் இல்ல ஒரு தனித்தன்மை கொண்ட விஷயங்களை உள்ளடக்கியதாகவும் ஒரு தயாரிப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில ஒன்னு அது விளம்பரப்படுத்தப்படும், இல்ல விளம்பரப்படுத்தப்படாது. அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அந்த வாக்குறுதியின் அடிப்படையில ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறாரு. அந்த பொருளை வாங்கி அவர் உபயோகப்படுத்தும் பொழுது அது உடனடியாகவோ இல்ல குறிப்பிட்ட காலக்கெடு அதற்கு உள்ளாகவோ
அந்த பொருள்ல வந்து அந்த சொன்ன வசதிகள் இல்ல அப்படின்னாலும் சரி, இல்ல பழுதடைந்து இருக்கிறதுன்னு சொன்னாலும் சரி, தரம் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து அதை வந்து அவர் நேரடியாக அந்த நிறுவனத்தை எங்கே வாங்கினாரோ அங்கே அணுகி அந்த சேவை மையத்தில் ஒரு புகார் கொடுக்கலாம். அந்த புகார்கள் வந்து அதுவும் சரி சீர் செய்யப்படாமல் சரி செய்யப்படாத ஒரு தருவாயில வந்து அவர் வந்து நுகர்வோர் தீர்வு மையத்தில் வந்து ஒரு புகாராக அளிக்கலாம், வழக்கு தாக்கல் செய்யலாம். எந்த ஒரு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான் வந்து ஒரு நபர் ஒரு பொருள் வாங்குகிறார், அந்த பொருள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த சட்டத்தின் வாயிலாகத்தான் தன்னுடைய பரிகாரத்தை கோரும் வகையில சட்டம் வழிவகை செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில ஒருத்தர் வாங்கக்கூடிய பொருள் வந்து சரியாக இல்லைன்னா உரிய மனுவை வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட அளவில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அதோட தொகை கூடுதலாக இருந்தால் அது மாநில அளவில் இருக்கக்கூடிய தீர்வாயத்திலும் வந்து நுகர்வோர் தீர்வாயத்தில் வந்து ஒரு புகாராக கொடுக்கலாம். சமீபத்தில் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் தீர்வு அந்த மையத்தில் வந்து ஒரு புகார் அளிக்கப்படுகிறது. அது வந்து அதனுடைய தலைவர் வந்து ஜே ஜெயபாலன் மற்றும் உறுப்பினர் வந்து டி கலையரசி. அவங்க முன்னாடி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. நான் வந்து ஒரு சுமார் 30,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பிரபல நிறுவனத்தினுடைய ஒரு வாஷிங் மெஷின் வாங்கினேன். அது ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின், அது தானாக திறந்து விடும், அது தானாகவே நின்று விடும், அப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் இருக்கிறதுங்கிற வாக்குறுதி அடிப்படையில வந்து நான் ஒரு வாஷிங் மெஷின் விலை கொடுத்து வாங்கினேன். அந்த எந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அது எல்லாமே குறைச்ச காலத்திலே வந்து அது வந்து சரியாக வேலை செய்யவில்லை. அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவும் அந்த நிறுவனம் அந்த சொன்ன தயாரிப்பு வந்து அந்த வேலைகளை எதுவும் செய்யவில்லை. ஆகவே நான் வந்து நிறுவனத்தை போய் அணுகினேன். அங்க இருக்கிற சர்வீஸ் சென்டர் சேவை மையத்தை வந்து புகார் கொடுத்தேன். நான் கொடுத்த பல புகார்களும் வந்து பரிசீலனை செய்யப்படவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சேன். அந்த நோட்டீஸுக்கும் அந்த நிறுவனம் எவ்வித பதிலும் தரவில்லை. ஆகவே எனக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு விட்டது, எனக்கு உரிய இழப்பீடு வழங்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் தீர்வு மையம் வந்து அதற்கு வந்து 25,000 ரூபாய் இழப்பீடு அவர் வந்து அந்த நிறுவனம் தரணும் அப்படிங்கிற விஷயத்தையும், வழக்கு செலவுக்காக 3,000 ரூபாய் தரணுங்கிறதையும், அந்த 29,900 ரூபாய் அந்த வாங்கின அந்த பொருளுடைய விலை இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தீர்ப்பாக உத்தரவாக பிறப்பித்திருக்கிறாங்க. ஆக சட்டத்தின் பார்வையில ஒரு நபர் வாங்கக்கூடிய பொருள் அதனுடைய தன்மைக்கு, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு, என்ன நோக்கத்துக்காக வாங்கப்பட்டதோ அதனுடைய பயன் வந்து அந்த நிறுவனம் சொன்ன வகையில வந்து செயல்படாத தருவாயில அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி ஒரு நுகர்வோருங்கிற அடிப்படையில புகார்கள் கொடுக்கணும் அந்த நிறுவனத்திற்கு. அப்போதும் அது சரி செய்யப்படவில்லை, சீர் செய்யப்படவில்லை, இல்ல சீர் செய்தும் சரி மீண்டும் மீண்டும் அதே வந்து தவறு நடக்கிறது, அது வந்து சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட நுகர்வோர் அங்கே இருக்கக்கூடிய மையத்தை வந்து அணுகி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் வாயிலாக ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சால் அது ஒரு நீதிமன்ற நடவடிக்கை போல விசாரிக்கப்பட்டு இறுதியாக அதற்கு வந்து உரிய வகையில் இருந்தால் இழப்பீடு வழங்குவது சட்டத்தில் இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.